ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சோளத்தை நான் ஊற வைப்பேன். ஊற வச்சுட்டு அதை எப்படி நான் செய்கிறேன்றது உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை நல்லா ஊறிடுச்சு பார்த்துக்கோங்க. இதை நான் இப்போது தண்ணி வடியை விட்டுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம். தண்ணியோடு அரைக்கக்கூடாது. சாதாரணமாக அந்த வெயிலுக்கு நம்ம எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ராகியில் அதாவது கேழ்வரகில் நம்ம களி பண்ணுவோம், இல்லைனா கூழ் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் இல்லையா. இதே மாதிரி சோளத்துலேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கூழ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதை நான் மிக்சியில் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு அதை நான் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். அதாவது நம்ம புட்டுக்கு அரைச்சதை நான் காமிச்சிருப்பேன். இது புட்டுக்கு விட கொஞ்சம் அதை விட குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவு ஒரு கப் எடுத்தாலும் அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா இது நல்லா வேகணும். வெந்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வேகலைன்னா அது ஒரு மாதிரி சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நல்லா முதல்ல ஊற வச்சிடணும். அப்புறம் நம்ம எந்த அளவு ஒரு கப்பு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்த அளவு பாருங்கள், இந்த அளவில் இந்த டம்ளருக்கு எடுத்தேன். இது ஊறினோன்னு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டம்ளர் ஒரு டம்ளருக்கு நான் இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட போகிறோம். இந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இதை ஊற வச்சிடுறேன். கொஞ்சம் நம்ம இந்த தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே இதை நல்லா அப்படி ஊறிட்டு இருக்கட்டும். இது கொதிக்கணும் இல்லையா தண்ணி. இதில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 3 1க்கு 4 தண்ணி அளவு. அதில் ஒரு தண்ணி அதில் ஊற்றிருக்கோம். 3 குக்கரில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை இந்த தண்ணி சுடணும். இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டு கிளற போகிறேன். உப்பு போட்டுடுறேன். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சதை அதை இதில் ஊற்றி கிளற போகிறோம். கிளறி இது ஒரு அல்வா பதத்துக்கு, அதாவது கொஞ்சம் லிக்விடாக வச்சுட்டு நாளைக்கு காலையில் இதில் தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு நம்ம தயிர் சாதம் மாதிரி சாப்பிடலாம். இல்லை எனக்கு சாதமாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கூழ் மாதிரி குடிக்கலாம். இது ஃபில்லிங்காக இருக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹீட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு நல்லது. நல்லா பசி தாங்கும். அதை தான் நான் அன்றைக்கி செய்ய போகிறேன். நிறைய பேர் கூழ் இதில் கேழ்வரகு இல்லைனா கம்பில் செஞ்சுருப்போம். இது சோளத்தில் செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கிளறும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுட்டுச்சு. நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல, இது ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா அப்படி கைவிடாமல் நல்லா அப்படி மூடி வச்சு கிளறி விடணும். தண்ணி கொஞ்சம் வத்தின உடனே நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சுருக்கிறோம். இது காலையில் தான் நான் உங்கள்கிட்ட காமிக்க முடியும். நல்லா வெந்துடட்டும். வெந்த பிறகு காமிக்கிறேன். இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும். இந்த கேழ்வரகு நம்ம கஞ்சி காப்பிங்களோ அதே மாதிரி தான். கை விட்டிங்கன்னா அடியில் தீஞ்சு போயிடும். அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வரும். அப்புறம் அதை சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா அப்படி கிளறிட்டு நான் இப்போது வர்ற பக்குவத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஷைனிங்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். உப்பு போட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி வச்சிட போகிறேன். இந்த கரண்டி எடுத்துகிட்டு மூடி வச்சுருவேன். நாளைக்கு காலையில் இதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். காமிச்ச பிறகு இதை நீங்கள் எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். நம்ம கம்பங்கூழ், கேழ்வரகு கூழெல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இது சோளத்தில் பண்ணுறது. அதை பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட திரும்ப நான் காமிக்கிறேன். நல்லா ஆறி இது கெட்டியாக வந்த பிறகு இதில் நாங்கள் எப்படி தயிர் ஊற்றி சாப்பிட்றோமா, என்ன மீன் குழம்பு கூட ஊற்றி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ எப்படி சாப்பிட்றேன்றதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம நேற்றுக்கு சோளத்தை கஞ்சி காய்ச்சி வச்சோம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம மோர் கலந்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ நான் எனக்கு கலந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தயிர் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இதுக்கு இதெல்லாம் சுண்டைக்காய், நம்ம வீட்டிலே போட்ட சுண்டைக்காவை வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம புதினா தொக்கு போட்டோம் இல்லையா வீடியோவில், அந்த தொக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் மீன் குழம்பு, எது வேணால் எடுத்துக்கலாம். மோர் மிளகாய் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சக்காய் ஊறுகாய் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஹஸ்பண்டுக்கு நான் போட போகிறேன். இந்த மாதிரி குழியில் சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். தட்டை விட இதில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே இந்த பழைய இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழைய கஞ்சி தண்ணி
வெங்காயம் போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நான் தான் சில நேரத்தில் பழையது மீறாது, அதனால் கொடுக்க மாட்டேன். இருந்ததுன்னா அவங்க சாப்பிடுவாங்க நல்லா. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் இருந்தால் தான், எனக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இதில் ஊற்றிட்டு சாப்பிட்டும் போது நல்லாயிருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வேணும்னா உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், வேணும்னா போட்டுக்கலாம். நேற்று நம்ம வீட்டிலே ஊற்றி வச்ச தயிர் பாருங்கள். இதுக்கு தயிர் கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். பாடி நல்லா கூலாக சூப்பராக இருக்கும், நல்லா பசி தாங்கும். இது வேணாம் எனக்கு இப்படி சாப்பிட பிடிக்காது, நான் வந்து இந்த தண்ணியாக கலந்துக்கணும்னா தண்ணியாக நம்ம கலந்துக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க. ஒரு சிலருக்கு இப்படி பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியாக குடிக்கிறது பிடிக்கும். அது வந்து நம்ம விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இதுலேயும் தயிர் இருக்குது பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு நல்லா மோர் குடிங்க, ரொம்ப நல்லது. நம்ம தர்பீஸ் பழம் வெளியில் போய் வாங்க முடியாது, வீட்டில் தான் மோர் இருக்குது அப்படின்னா மோரே குடிக்கலாம், நல்லது இது. இப்போ போட்டாச்சு பாருங்கள், இது கலந்துட்டேன் தயிர் ஊற்றி. இப்போ இதில் நான் வந்து அவங்களுக்கு வெங்காயம் போட போகிறேன். எனக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டால் உடனே சளி பிடிச்சிருது, அதுக்காக நான் வெங்காயம் போட மாட்டேன். ஆக்சுவலாக வெங்காயம் வந்து இந்த மாதிரி இதில் போட்டால் இன்சுலின் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வெங்காயம் போடுறது இல்லைங்க. ஆனால் பிடிக்கும், ஆனால் போட்டால் உடனே சளி பிடிச்சிருது, அதனால தான் நான் போடுறதில்ல. ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக நான் வந்து வெங்காயத்தை போட்டிருக்கேன் பாருங்க. எவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க வெங்காயம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இப்படி தயிர் சாதத்துக்கு அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சாப்பிடுவாங்க. நிறைய தொட்டுக்கு எதுவே வேணாம், ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு இது, எனக்கு இது. இதுதான் எங்களுடைய காலையில் டிஃபன். நான் இன்னைக்கு செஞ்சது. நம்ம கேழ்வரகுல செஞ்சுருப்போம், கம்புல இந்த மாதிரி கஞ்சி செஞ்சுருப்போம். சோளத்தில் செய்யாதவங்க, செஞ்சவங்க ஓகே, செய்யாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு காலையில் டிஃபன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.